அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மதுரை மதுரை மாநகராட்சியில 5 மண்டல தலைவர்கள ராஜினாமா பண்ணியிருக்காங்க. முதல்வர் சொல்லியிருக்காரு, 5 பேருமே ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு? எல்லோருக்குமே தெரியும். இன்னைக்கு அனைத்து ஊடகங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி முறைகேடு நடந்திருக்கு. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்போ உடனே டக்குன்னு 5 மண்டல தலைவர்கள் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி அவங்க ராஜினாமா கடிதத்தை இன்னைக்கு ஏற்றுக்கிட்டாரு. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது? முறைகேடு நடந்திருக்கு, தெரிஞ்சிருச்சு. விசாரணை நடக்குது. 5 மண்டல தலைவர். அப்போ மக்களுடைய வரிப்பணம் என்னாச்சு? இந்த வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணத்தை பாருங்கள். தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். மதுரை மாநகராட்சி சரியாக வேலை பார்க்க மாட்டேங்குது. மக்கள் பிரச்சனைகளுக்கு செவி சாய்க்க மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் பாதாள சாக்கடை, கழிவுநீர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இவங்க நிதி ஒதுக்குறதே கிடையாது. நிதி பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 350 கோடி வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க மதுரை மாநகராட்சி. இன்றைக்கி பாருங்கள், 200 கோடி இழப்புன்றாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் எவ்வளவு என்னன்னு தெரியும். இப்போ ஒரு 5 மண்டல தலைவர்கள், இந்த மக்களுக்கும் தெரியணும். இதில் எதிர்க்கட்சி வேறு போராட்டம் பண்ணிக்கிறது. எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் மேலேயும் நிறையா நம்மளுக்கு மக்களே புகார் பண்ணுறாங்க. அவங்களும் இது போன்ற இந்த பெயர் மாற்றுவது, லோக்கல் வேலைகள் பார்க்குறதுக்கு கமிஷன் வாங்குறாங்க. அதெல்லாம் தெரியத்தான் செய்யுது. இப்போ எதிர்க்கட்சிகளும், இப்போ ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி உடனே இவங்க ஆட்சிக்கு அவங்கள முறைகேடுன்றாங்க, ஊழல்ன்றாங்க, போராட்டம், ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. அவங்க வந்தோடனே இவங்க அப்படி மாறி மாறி மக்களை ஓட்டு போட்டுட்டு கடைசி 2 பக்கமும் உட்காந்துருக்க வேண்டியதான் உங்களுக்கு. அதாவது இது மிகப்பெரிய ஒரு மோசடி. அதே நேரத்தில் பாருங்கள், மக்களை எப்படிலாம் ஏமாற்றி ஒரு முறைகேடு நடந்திருக்கு. இதை உடனே மேயர் அவருடைய வீட்டுக்காரர் முறைகேடில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி தான் அவரை கட்சியிலேருந்து பதவி நீக்கிருக்கீங்க. அப்போ மதுரை மேயரை நீங்கள் ஏன் என்ன இது பண்ணாமல் வச்சுருக்கீங்க? இந்த கேள்வியெல்லாம் மக்கள்கிட்ட எழும்ல. உடனடியாக மதுரை மேயரை பதவி விலகணும். இப்படி அரசியல்வாதிகளை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு இன்றைக்கி பாருங்கள், கடைசி இந்த மக்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? வர்ற தேர்தலில் ஓட்டுக்கு கூட கொஞ்சம் பணம் கொடுத்தா உடனே ஓட்டை போட்டுருவாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையாக வந்துக்கிட்டு இருக்குது. இதை மக்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு முறைகேடு பண்ணி மாநகராட்சி எவ்வளோ பாருங்கள். மதுரையில் எங்கேயாவது சாலை வசதி ஏதாவது சரியாக இருக்கா? எங்கே பார்த்தாலும் குண்டு குழியுமாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் குண்டு குழியுமா. அதே நேரத்தில் பாருங்கள், ஒரு முக்கியமான அரசியல்வாதிகள் வீடுகள் இருக்கிற பகுதி மட்டும் பலன்னு இருக்கும். அது மட்டும் எப்படி? மக்கள்கிட்ட அன்றாட வீட்டு வரி, குழாய் வரி, பாதாள சாக்கடை வரி வசூல் பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டு மாநகராட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றி நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதுலேயும் ஊழல். இது உண்மையிலே மதுரையில் நம்ம இருக்கிறோம். மதுரையில் பிறந்தனால நம்மளுக்கு இது ஒரு பெரிய